வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத் சைட் வக்கரதுண்டான் தன்னோதந்தி பிரசோயத் ஓம் ஸ்ரீ ஸ்ரீ க்ளீம் க்ளோம் கம் கணபதியே நமக ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிபியச்ச ராகாவ கேதவ நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய ஓம் அங்கரங் பஞ்சபோத வசிவிசிய ஓம் லங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசிய ஓம் நங்கு வங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய நமக முருகா. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தோம்னா, கும்ப லக்னத்திற்கு சந்திர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சந்திரனை பற்றி நாம் பார்க்கும்போது வளர்பிறை சந்திரனா தேய்பிறை சந்திரனான்னு நாம் பார்க்கணும். ஓகேங்களா? வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அற்புதமான நான் சொல்கிற பலன்களில் 60 to 70% நடக்கும். தனிச்சு நிற்கிறத பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? சந்திர பகவான் தனித்து நிற்கிறத பற்றி தான் நான் பேசுகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தேய்பிறை சந்திரனாக இருந்தால் ஒரு 50% நடக்கும். நீங்கள் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிறந்திருந்தீங்கன்னா அம்பாள் வழிபாட்டை வச்சுக்கணும், பராசக்தி வழிபாட்டை வச்சுக்கணும். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பத்ரகாளி வழிபாட்டையும் லட்சுமி தேவதையோட வழிபாட்டையும் வச்சுட்டிங்கன்னா அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிற பலன்கள் எல்லாம் ஜென்ரலானது, பொதுவானது. அவர் சந்திர பகவான் நின்ற இடம், நின்ற ஸ்தானாதிபதியோ என்ன பூசில் இருக்கிறார், வாங்கிய நட்சத்திராதிபதி என்ன பொசிஷன் இருக்கார், அவர் எந்த ஸ்தானம் ஏறி நிற்கிறாருங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்புறம் மேலும் அவர் சந்திர பகவான் யாரோட சேர்றாரு, சுபகிரகத்தோட சேர்த்தா பலன்கள் மிகுதியாக நடக்கும். அதாவது அசுபகிரகத்தோட சேர்ந்தால் பலன்கள் குறைவாக நடக்கும். நான் சொல்றது இதை அனுசரித்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா கும்ப லக்னத்திற்கு சந்திர பகவான் கடக லக்னம், கடக ராசி, 6க்குடையதாக வருது. 6க்குடைய வீடு தான், 6க்குடையவர் லக்னம், சனியோட வீடு ஏறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? புனர்தோஷம்னு ஒரு தோஷம் ஏற்பட்டுரும். ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதிங்கிறதுனால உடல் உபாதைகள், உடல் பிணிகள், நோய் நொடிகள் எல்லாம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஏன்னா கடகம் வெளிநாட்டு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், கடல் கடந்து போகக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிங்கிற நீர் ஜலராசி. அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். கோர்ட்டு கேஸ் உள்ளங்கத்துக்குள்ளெல்லாம் மாட்டிக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? அதனால் கும்ப லக்னத்துக்காரங்க சந்திரன் லக்னத்தில் இருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்ப லக்னத்துக்காரங்க. ஓகேங்களா? கும்ப ராசிக்காரங்க, கும்ப லக்னத்துக்காரங்க. கும்ப ராசிக்கும் இது பொருந்தும். ஓகேங்களா? கும்ப ராசிக்கும் இது பொருந்தும். ஏன்னா கும்பராசிக்கு 6க்குடைய அங்கே இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடல் உபாதைகள், உடல் பிணிகள், நோய் நொடிகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கும்ப லக்னத்திற்கு 2ஆம் இடம். 2ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தனஸ்தானம். 6க்குடைய தனஸ்தானத்தில் போய் அமரும்போது ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். நோய், கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போயிடும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போயிடும். அங்கே சத்துருக்களாக மாறி நிற்பாங்க குடும்ப உறுப்பினர்களே 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது. ஓகேங்களா? அதனால அது மீனம் நட்பு வீடாக இருந்தாலும் கூட 6க்குடையவன் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் நிற்கக்கூடாது. நின்றா நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா கும்ப லக்னத்திற்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். 6க்குடையவன் 3ஆம் இடத்துல நிற்கிறது பார்த்தோம்னா தைரியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? சகோதர வழியில நன்மைகள் அதிகமாக நடக்கும். சகோதர உறவுக்குள்ள குரு பார்த்தோ அல்லது அந்த ஸ்தான பலம் பெற்றோ நின்னார்னா நற்பலன்கள் நடக்கும். இல்லைன்னா சகோதரருக்குள்ள சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா கும்ப லக்னத்துக்கு 4ஆம் இடம் சுக்கிரனோட வீடு. ஓகேங்களா? அங்க சந்திரன் நிற்கும்போது 6க்குடையவர் நிற்கும்போது வீடு வாசல் சொத்து மூலமா கடன் ஏற்பட்டுரும். வண்டி வாகனங்கள் மூலமா கடன் ஏற்படும். கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிர்பந்தத்தை அங்க கொடுத்துருவார். ஏன்னா அந்த இடம் பார்த்தோம்னா சுக்கிரனோட வீடு. கட்டடங்கள் மூலமா கடன் ஏற்பட்டுரும். புரியுதுங்களா? வண்டி வாகனங்கள் மூலமா கடன் ஏற்பட்டுரும். தாயாருக்கு உடல் உபாதைகள், உடல் பிடிகளை கொடுத்துரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா கும்ப லக்னத்திற்கு 5ஆம் இடம். 6க்குடையவன் 5ஆம் இடம் நிற்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக புத்திரர்கள் மூலமாக பிரச்சனை சண்டை சச்சரவுகள் வரும். புத்திரர்களுக்கு உடல் உபாதைகள், உடல் பிடிகள் ஏற்படும். குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்காம போயிடும். பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 6க்குடையவன் 6ஆம் இடத்துல இருந்தா நன்மை. 6க்குடையவன் 6ஆம் இடத்துல நின்னா ருணரோண சத்துரு ஸ்தானாதிபதி சத்துரு ஸ்தானத்திலேயே நின்னார்னா நற்பலன்கள் அதிகம்.
கெட்டவன் கெட்ட ஸ்தானம் ஏறி நின்றால் கிட்டிடும் ராஜ்யோகங்கிற மாதிரி ஒரு கெட்ட கிரகம் கெட்ட ஸ்தானத்தில் நிற்கிறது அற்புதமான பலாபலன்களை தரும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 6 குடைவன் 7ஆம் இடம் சிம்மத்தில் நிற்கும் போது பலன்கள் அந்த அளவுக்கு நல்லதாக நடக்காது. ஏன்னா 6 குடைவன் வந்து 7ஆம் இடம் போய் நிற்கும் போது நம்மளுக்கு பிரச்சனை சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரன் அங்கே போய் நிற்கும் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும். மனைவியின் மூலமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கோர்ட்டு கேஸ் வில்லங்கம் ஏற்படும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 6 குடைவன் வந்து 8ஆம் இடம் அஷ்டம் ஸ்தானத்தில் நிற்கும்போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. ஒரு மறைவு ஸ்தானம் இன்னொரு மறைவு ஸ்தானம் ஏறி நின்றால் நல்லா இருக்கும். 3, 6, 8, 12 மறையும் போது நன்மைகள் அதிகமாக நடக்கும். அந்த ஸ்தானத்தினோட கெடுபலன்கள் குறைஞ்சு போயிடும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். 8ஆம் இடத்துல நிற்கலாம். நல்லா இருக்கும். ஆயுள் விருத்தி ஏற்பட்டு நோய் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆடலாம். நன்மைகள் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி 6 குடைவன் 9ஆம் இடம் பாகிஸ்தான் ஏறி நிற்கும் போது ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாயிருக்கும். பாக்கியங்கள் எல்லாம் கெடுக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கஷ்டங்கள் அதிகமாயிடும். குரு பார்வை பெற்றிருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா கெடுபலங்கள் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற கெடுபலங்கள் மிகுதியாக நடக்க ஆரம்பிக்குது. 8ஆம் இடத்துல 6 குடைவன் வந்து 9ஆம் இடத்துல போய் நிற்கக்கூடாது. சகல பாக்கியங்களும் கெட்டு போயிடும். பாகிஸ்தானம் இல்லை தாப்னார் வழியில் அனுகூலமற்ற பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் 6 குடைவன் 10ஆம் இடத்துலனா தொழில் செய்ய கடன் வாங்கினா கட்ட முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டாங்க. வந்து நீச்சமாயிடுறது. சொந்த பிசினஸ் எல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம், பண்ணவே கூடாது. சந்திரன் நின்றுட்டாருன்னா கும்பலக்கணமா இருந்து சந்திரன் அங்க நின்றுட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். அங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சந்திரமங்கல யோகம் பெற்றிருந்தா கடன் வாங்கி பிசினஸ் பண்ணுவாங்க, கடன் மூலமா ரொட்டேஷன் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். அது பண்ணாலும் கூட தனிச்சு நின்று சந்திரன் அங்க நின்று தொழிலையும் பண்ணாங்கன்னா தொழில விட்டுட்டு ஓட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும். ஊரை விட்டு நாட்டை விட்டுலாம் ஓட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். ஓகேங்களா. ரொம்ப ஹை லெவலில் போய் எல்லாம் கீழே போட்டு உடச்சி ஒன்றுக்கு இல்லாமல் ஆயிடும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சந்திரன் வந்து கும்பலக்கணமாக இருந்து சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல நின்றாருன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கடன் வாங்கி எதையும் செய்யக்கூடாது. செஞ்சால் கடன் வாங்கி செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா கும்பலக்கணத்திற்கு 11ஆம் இடம் குருவோட வீடு. அங்கே சந்திரன் 6ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது 6 குடைவன் 11ஆம் இடம் ஏறினா எந்த கிரகம் 11 லாபம் அப்படிங்கிறத ஜோதிட கூற்று. ஆனால் 6 குடைவன் அந்த இடத்துல நிற்கும் போது குருவோட வீடு குரு பார்வை பெற்றுனா நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். குருவும் அங்கே இருந்தாருன்னா நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அது ஜாதகத்தை பார்த்தா அவங்க தனிநபர் ஜாதகத்தை பார்த்தா பலன்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 6 குடைவன் 12ஆம் இடம் மகரத்தில் வந்து நிற்கும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா. விபரீத ராஜயோகங்கிற அமைப்பில் நன்மைகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த 12 குடைவன் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். அயனசயன புத்தி ஸ்தானம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் விரயஸ்தானம்ங்கிற இடத்துல வரும்போது அந்த விரயங்கள் நடக்காம நற்பலன்கள் மாறி நடக்கும் அப்படிங்கிறதா ஜோதிட கூற்று. ஓகேங்களா. இப்போ 12 ஸ்தானம் கும்பலக்கணத்திற்கு 12 ஸ்தானத்திலையும் சந்திர பகவான் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜெனரலாக நாம் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஜாதகம், திருமண பொருத்தம், சோழி பிரச்சனை பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.